வணக்கம். நான் உங்கள் ஏஆர் இளையராஜா, அறந்தாங்கி செய்தியாளர். நம்ம நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா, அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கணிஜாங்கடை கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஏழுமுக காளியம்மன் கோவில். என்னடா 7 முகம்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாக நீங்கள் நினைப்பீங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. 7 முகத்தோடைய ஒரு பிரதிபலனாக இந்த ஏழுமுக காளியம்மன் கோவில் இருக்குது. இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் அப்படின்றப்ப நான் அந்த கோவிலுக்கு வந்து ஒரு ஆள் கேட்டேன். சும்மா நார்மலாக பர்சன்ட் கேட்டேன். ஆனால் இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்னென்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்ன ஒற்றை வார்த்தை வந்து எனக்கு அப்படியே ஒரு நீச்சலுக்கே வச்சிச்சு. அது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோவிலில் எந்த ஒரு பொருள் காணாமல் போனாலும், அதாவது இந்த கோவிலில் கிடையாது, நம்ம வீட்லேயோ எங்கேயோ நம்முடைய பொருட்கள் எங்கே காணாமல் போனாலும் இங்கே வந்து நீங்கள் முறையிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு மிக ஆச்சரியம், என்னடா எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போ திரும்பி பார்த்தா அந்த மரத்தை பார்த்தேன். ஃபுல்லாக தொட்டில், இந்த வேப்ப மரம் சுற்றி ஃபுல்லாக தொட்டிலாக இருக்குது. அப்போ தான் பார்த்தேன். அதையும் கேட்டேன் என்னென்ன அப்படின்னா, குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு இங்கே தொட்டி கட்டினா கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா ஒரு ஒரு கிராமத்தில் அதுவும் 7 முகத்தை கொண்ட ஒரு ஒரு காளியம்மன் கோவில் நம்ம பகுதியில் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக அறந்தாங்கியில் உள்ள அறந்தாங்கி மட்டும் கிடையாது, இதை பார்க்குற எல்லாருமே வந்து இந்த கோவிலை ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இந்த கோவில் வந்து சித்திரை மாதத்தில் வந்து திருவிழா நடக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பக்கத்துலேயே அய்யனார் கோவில் இருக்குது. அதனால் அய்யனார் சிலை எடுப்பாங்க. குறிப்பாக 10 நாளைக்கு வந்து இந்த கோவில் வந்து விசேஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பால் காவடி, எப்படி சொல்கிறதுனா அந்த நெருப்பு மூட்டி காவடி போவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் வந்து நல்லா விசேஷம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த சித்திரை மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு விசிட் பண்ணி கண்டிப்பாக இந்த கோவிலுடைய பெருமையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க.